வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது சுசுக்கி அக்சஸ் ஓல்டு மாடல். இதனோட இன்ஜின் ப்ராப்ளம் தான். இன்ஜினை சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுதான் இதனோட முழு வீடியோ. மிகவும் தெளிவாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இன்ஜினில் அப்படின்னா, இன்ஜினில் ஆயில் குறையுது, ஊற்றுற ஆயில் குறையுது. எங்கே போகுது அப்படின்னா, சைலன்சர் வழியாக புகையாக ஃபயர் ஆகி, இன்ஜினில் ஃபயர் ஆகி சைலன்சர் வழியாக புகையாக அடிச்சிடுது. இதுதான் இந்த வண்டியோட மெயின் ப்ராப்ளம். 2010 மாடல் இது. அந்த வண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப கொஞ்சம் மோசமான ஸ்டேஜ் தான். அதை இப்போது வேலை பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், சரியான புகை, ஃபுல்லாக புகை அடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், கை வைக்கிறோம் பாருங்கள். இப்போ சரியான புகை அடிக்குது, பார்த்தீங்களா? சரியான புகை. மொத்தம் இன்ஜினில் இருக்கிற ஆயில் மொத்தத்தையும் சைலன்சரில் ஃபயர் ஆகி கொண்டு வந்தது. அதுதான் இந்த வண்டியோட பிரச்சனை. இந்த வீடியோ மிகவும் பல நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா சுசுக்கி அக்சஸ்னாலே மிகவும் சொப்பனமாக இருக்குது. நிறைய பேர் அதை அட்டன் பண்ண மாட்டுறாங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டுறாங்க. கஸ்டமர் பக்கத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் பண்ணல மெக்கானிக்கு அப்படின்னு சொல்லி கோரப்படுறாங்க. மெக்கானிக் சைட்லேயும் இந்த வண்டிக்கு சில நண்பர்களால் செய்ய முடியாமல் போகுது. பல நண்பர்கள் செய்கிறாங்க. ஏதோ சில காரணங்களால் ஏதோ விடப்பட்டு போகுது. அதனால் சரியாக ஃபினிஷிங் பண்ணி தர முடியாமல் போயிடுது. அந்த பிரச்சனையை இந்த வீடியோ நிவர்த்தி செய்யும் நம்புகிறேன். இன்ஜின் ஆயில் மொத்தமே 1/4 லிட்டர் தான் இருக்குது. இன்ஜினில் எல்லாம் புகையாக வந்துடுச்சு. வண்டியில் ஃப்ரேமில் இருந்து இன்ஜின் இறக்கியாச்சு. இன்ஜின் ஆயில் பாருங்கள், 1/4 லிட்டர் தான் இருக்குது. இறக்கிட்டு ஏர் ஃபில்டரை கழட்டியாச்சு, சைலன்சரை கழட்டியாச்சு, எக்ஸாஸ்ட் ஏர் பம்பு அதையும் கழட்டியாச்சு, ரேக்கர் கவர் கழட்டிக்கலாம். அதன் பிறகு ரேக்கர் பீடிங், ஓரின் பீடிங் அதையும் கழட்டிக்கலாம். ஃபேன் கவரை கழட்டியாச்சு, ஃபேனை கழட்டியாச்சு, டைமிங் கேஸை கழட்டிக்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கியரு, மேக்னெட்டை கட்டிடலாம். மேக்னெட் கவர்க்கூடிய ரேச்சட் கியரு, பம்பு, ஆயில் பம்பு, டைமிங் டென்ஷனர், கேமில் வரக்கூடிய கவர்னர், ஷாஃப்ட்டு, ஸ்ப்ரிங்கு எல்லாமே கட்டியாச்சு. கேமில் கட்டியாச்சு. ஹெட்டை கட்டிக்கலாம். ஹெட்டை வெளியே எடுத்தாச்சு. 2 வால்வும் போயிடுச்சு. வால்வு ஆயில்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஹெட் கேஸ் கட்டு, டைமிங் செயின் அவுட்டு, டைமிங் செயினும் கட்டியாச்சு. போரை வெளியே எடுத்தாச்சு. பிஸ்டன் அவுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி என்ஜினை பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. அருமையாக க்ளீன் பண்ணி என்ஜின் அசம்பிளி செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. எல்லா பார்ட்ஸுங்களையும் பக்காவாக கெரோசினில் க்ளீன் பண்ணி, பெட்ரோலில் க்ளீன் பண்ணி, ஏர் அடித்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமானது, க்ளீனிங் தான். அது சுத்தமாக இருந்தால் தான் என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக அமையும். பார்த்திங்கன்னா தெரியும், பிரமாதமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். காயில் கார்பரேட்டரில் சரியான பிரச்சனை, ரொம்ப முக்கியமானது. கார்பரேட்டருக்குள்ளே கடுமையான மோசமான லெவலில் கார்பரேட்டர் நிலைமை. நிறைய மண் இருக்குது உள்ளார, பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான மண். அது ஏர் ஹோஸ் கட் ஆகிடுச்சு. அப்படியே ஓட்டியிருக்காங்க. இருக்கிற எல்லா மண்ணையும் ஏர் இழுத்து கார்பரேட்டருக்குள்ளே அனுப்பிச்சி விட்டுச்சு மண்ணெல்லாம். சரியான மண் கார்பரேட்டருக்குள்ளார. இந்த மாதிரி இருந்தால் வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஸ்லோ ஸ்பீட் ஆடும், எப்படி ஓடும், எப்படி மைலேஜ் வரும், பிக்கப் இருக்கும், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும். வண்டி ஓனர் வந்துட்டுருப்பார். வண்டியை பாதி நேரம் தள்ளின்னு தான் போயிருப்பாங்க. ஸ்பார்க் ப்ளக் வரக்கூடிய இடத்துல ஹெட்டு த்ரெட்டு போயிடுச்சு. ஸ்பார்க் ப்ளக் த்ரெட்டு, அதுவும் த்ரெட்டு அடாப்டர் போட்டாச்சு. 2 வால்வு மாற்றியாச்சு. கைடு, ஸ்லீவ், செட்டிங் எல்லாமே பார்த்தாச்சு. பிஸ்டன் 0.5 செகண்ட் ஓவர் சைஸ் பிஸ்டன். இது பக்காவாக க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அடுத்த ஸ்டேஜி என்ஜினை அசம்பிளி பண்ணக்கூடிய ஸ்டேஜி. போரு, பிஸ்டன், ரிங்ஸு, பின்னு, லாக் எல்லாமே இருக்குது. ரிங்ஸை செட் பண்ணிக்கலாம். ரிங்ஸு டெம்பர் செக் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சின்ன இது இருக்கும். அந்த அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரென்த்து ஒன்று காட்டும். அதை வச்சு மாட்டிக்கலாம். அது போல் வீடியோவின்
நேரம் ரொம்ப அதிகம், லென்த்து கருதி சில விஷயங்களை ஷார்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா இன்னும் கூட தெளிவாக சொல்லலாம். ஏன்னா நிறைய போர் அடிச்சிடும், ரொம்ப லென்த்தாக இருந்தால் நிறைய பேருக்கு போர் அடிச்சும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விஷயங்களே நல்லா சொல்ல முடியுமோ சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இதில் பார்த்துருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில், என்ஜின் ஆயில் வரக்கூடிய ரூட் எல்லாத்தையும் நம்ம ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு என்ஜின் ஆயிலை அதில் பம்பு வர இடங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிஸ்டன் மாட்டிக்கலாம், போர் மாட்டிக்கலாம். டைமிங் செயின், புது செயின், இதனோட விலை பார்த்திங்கன்னா 330 ரூபா. ஒரிஜினல் சுசுக்கி ஆக்சஸோடது. சுசுக்கி ஆக்சஸ் ஒரிஜினல் டைமிங் செயின். அதுக்கப்புறம் ஹெட் கேஸ்கட்டு, ஹெட்டு, டைமிங் செயின் மாட்டும்போது டைமிங் பேடெல்லாம் உள்ளே ஒரு பேடு மாட்டுறோம், ரெண்டாவது லாஸ்ட்டில் ஒரு பேடு மாட்டணும். மாட்டின பிறகு இது இது இருக்கு இல்லைங்களா, நம்ம கவர்னர் ஷாஃப்ட், அதில் ஒன்று தேஞ்சு போச்சு, என்கிட்ட ஒன்று இருந்தது, சரி அதை மாட்டலான்னு மாட்டியிருக்கேன். டைமிங் செயினை மாட்டிட்டு டைமிங் டென்ஷனரை மாட்டிட்டு கவர்னர் செட் பண்ணிக்கலாம். ஹெட்டை டைட் பண்ணிக்கலாம். ஹெட்டை பக்காவாக டைட் பண்ணிவிட்டு டேப்பை அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது நார்மல் தான் இதனோட ரேக்கராம் செட்டு. இதுக்கு 5 mm ப்ளே போதும். ரோலராக இருந்தால் 7 mm வைக்கலாம், ரோலர் ரேக்கராமாக இருந்தால். இது நார்மல் ரேக்கராம் தான்றதுனால 5 mm ஃபீலர் கேஜில் செக் பண்ணால் போதும், பக்காவாக இருக்கும். அதுவே டேப்பட் நாய்ஸாக இருக்காது, கிளியரன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், ஸ்டார்டிங் பிரமாதமாக இருக்கும், மைலேஜ் பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி வால்வு அமுக்கி பிடிச்சின்னு ஓடுது அந்த மாதிரிலாம் இருக்காது. பம்பு வீல், பம்பு மாட்டிக்கலாம், மாட்டிட்டு மேக்னெட் மாட்டிக்கலாம். மேக்னெட்டை டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பம்புக்கு மேலே ஒரு கவர் வரும், அந்த கவரை போட்டு டைட் பண்ணிக்கலாம். கேம் வீல் டைட் பண்ணிட்டு செல்ஃபோட பேலன்ஸ் கீர் மாட்டிக்கலாம். பம்பு கவர் டைட் பண்ணிட்டு பேலன்ஸ் கவர் போட்டுட்டு பேலன்ஸ் வீல் போட்டுட்டு டைமிங் கேஸ்கட்டு அதை மாட்டிட்டு டைமிங் கேஸ் மாட்ட வேண்டியது தான். மாட்டி கேஸை டைட் பண்ணிக்கலாம். கேஸை பக்காவாக டைட் பண்ணதுக்கு பிறகு ஸ்ட்ரெயினர், ஆயில் ஸ்ட்ரெயினர் உள்ளே க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரை போட்டுட்டு மேலே கவரை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இன்ஜின் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது என்ஜின் ஸ்ட்ரெயினர், இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றுனீங்கன்னா சம்புக்குள்ளே போய்ட்டு சம்பிலேருந்து ஸ்ட்ரெயினருக்கு ஸ்ட்ரெயினர்லேருந்து ஆயில் பம்புக்கு போய் ஆயில் பம்ப்லேருந்து ஆயில் ஃபில்டருக்கு ஆயில் ஃபில்டர்லேருந்து இன்ஜினுக்கு இன்ஜின் போருக்கு போர்லேருந்து ஹெட்டுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆயிலை தனியாக இன்ஜினில் கீழே இருக்கும்போதே ஊற்றிட்டு கிக் பண்ணி ஆயில் செக்ஷன் பண்ணி ஆயிலை மேலே கொண்டு வரோம். கொண்டு ஹெட் வரைக்கும் ஆயில் பக்காவாக வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு மேலே கவர் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நமக்கு தைரியமாக நம்ம நம்பிக்கையாக வண்டியை ரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆயில் ஏறலைன்ற ஒரு 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 சந்தேகமே இருக்காது. ரேக்கர் கவருக்கு ஒரு பீடிங் போட்டுட்டு 3 பேஸ்ட்டு பீடிங்கில் ஒரு பக்கம் மட்டும் போட்டு உட்கார வச்சு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ண பிறகு சைலன்சர் மாட்டிக்கலாம். மேலே ஃபேன் கவர்லாம் மாட்டிக்கலாம். சைலன்சர் பக்காவை டைட் பண்ணிக்கலாம். என்ஜின் கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஏர் ஃபில்டர்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சரியான மண் உள்ளோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏர் ஹோஸ்லாம் புதுசாக மாற்றி க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏர் ஃபில்டர் 211 ரூபா அதனோட விலை. அக்சஸோட ஒரிஜினலு சுசுக்கி அக்சஸ் ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் 211 ரூபா. பக்கா வந்துடுச்சு. ஏர் ஹோஸ் கிளிப்பை டைட் பண்ணிக்கலாம். என்ஜினோட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து ஃப்ரேமில் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்பரேட்டரை எல்லாம் மாட்டின பிறகு இன்ஜினை ஸ்டார்டிங் கண்டிஷன் கொண்டு வர வேண்டியது தான். கார்பரேட்டர்லாம் கூட மாட்டியாச்சு க்ளீன் பண்ணி. மற்றபடி வேக்கம் ஓஸு, ப்ரீத்தர் ஓஸு, இப்படி ஏர் வால் ஓஸு இப்படி எல்லாமே மாட்டி கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஃபுல்லாக செட்டிங் ஆகிடுச்சு. செட்டிங் ஆன உடனே ஃப்ரேமில் இன்ஜினை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு சாகாப்சரை டைட் பண்ணிக்கலாம். என்ஜின் போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம். கியர் பாக்ஸ் ஆயில் சுத்தமாக போயிடுச்சு. கியர் பாக்ஸில் 140 ஆயில் ஊற்றிருக்காங்க. லாரியோட க்ரௌன் ஆயில் அது. அந்த ஆயில் ஊற்றினா சுத்தமாக சரி இருக்காது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? செல்ஃப் பட்டனை தொட்ட உடனே ஒரே டச்லேயே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்லோ ஸ்பீட் பிரமாதமாக இருக்குது, மைல்டாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சுகமாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. சூப்பராக வந்திருக்கு.
சுசுகி ஆக்சஸ் ஒரு அருமையான வண்டி. அதை வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். சின்ன சின்ன டெக்னிக்கல் இருக்கும், அதை மட்டும் சரியாக செஞ்சால் போதும். சூப்பராக இருக்கும் வண்டி. பிரமாதமான வண்டி. வண்டியோட தரம் வந்து ரொம்ப உயர்ந்த தரம் அந்த வண்டியில். அது சரியாக புரிஞ்சுக்கின்னு செஞ்சால் போதும், வண்டி பிரமாதமாக அமைஞ்சிரும். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். வண்டி சூப்பராக வந்திருக்கு, பிரமாதமாக இருக்குது. ட்ரைவ் பண்ணி பார்த்தா ரொம்ப சுகமாக சொகுசாக அருமையாக இருக்குது. இந்த வண்டி வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன டெக்னிக்கல் தான் இருக்கும், அதை மட்டும் சரியாக செஞ்சால் போதும். வண்டி பிரமாதமான வண்டி. வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அருமையான வண்டி. சரியாக வேலை செஞ்சால் போதும், வண்டி சூப்பராக இருக்கும். இருக்கிற வண்டியில் ரொம்ப தரமான வண்டின்னு சொல்லலாம். இதை அருமையான வண்டி. ஆரம்பத்தில் உங்களுக்கு சைலன்சரில் கை வச்சு காட்டினல, புகை வந்ததில்லை. இப்போ பாருங்கள், அதே மாதிரி கை வச்சு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுற நண்பர்களே, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ.